அனைவருக்கும் வணக்கம். சக்தியும் நானும். இன்று உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்க பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜப மாலை. இந்த ஜப மாலையை நாம் எண்ணிக்கைக்காக மந்திரங்களை பாராயணம் செய்யும் பொழுது பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா? ருத்ராட்சத்தில், கருங்காலியில், அல்லது துளசி மணியில், சந்தனமணி, இந்த மாதிரி நம்ம பல விதத்தில் பயன்படுத்துகிறோம் நம்முடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி. இதில் சில தவறுகளும் நம்ம செய்ய தான் செய்கிறோம். அதே போல் சரியான முறையில் இந்த ஜபமாலையை நாம் பாராயணம் செய்ய பயன்படுத்தணும்னா அதனுடைய சக்தியானது அதீதமாக இருக்கும். அது ஒரு பாசிட்டிவான வைபை க்ரியேட் பண்ணும். அது எப்படி அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் அனைவருக்குமே நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நல்ல நல்ல பயனுள்ள பதிவுகள் நம்ம சேனலில் உங்களை தேடி வரும் என் மூலமாக. இப்போ நான் சொல்கிற தவிர நீங்கள் செய்கிறீங்களா அப்படின்னு பாருங்கள். அப்படி செய்கிறீங்கன்னா திருத்திக்கலாம். சரி, ஜபமாலையை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே அதை ஒரு தனி தட்டு இல்லைன்னா உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் படத்தின் மேலே மாலை மாதிரி போட்டு வச்சுருங்க. எப்பயுமே எல்லாருமே தொடுற மாதிரி இருக்க வேண்டாம். முதல் விஷயம், எண்ணிக்கைக்காக மணியை நம்ம நகர்த்துறோம் இல்லையா, அதை நம்ம செய்கிற தவறு என்னன்னு பார்க்கலாம். நம்மள நிறைய பேர் இப்போ நான் படத்தில் காமிக்கிற மாதிரி ஆள்காட்டி விரலில் வச்சு கட்டை விரலில் வச்சு நகர்த்துறோம் இல்லைங்களா? அது தவறு. நம்ம ஆள்காட்டி விரலை பயன்படுத்தாமல் நடு விரலில் மணியை வச்சு சுண்டு விரலை அதை தொடர மாதிரி வச்சுக்கிட்டு கட்டை விரலை நகர்த்தி இப்போ நான் படத்தில் காமிக்கிற மாதிரி தான் நீங்கள் இந்த ஜபமாலையை பயன்படுத்தணும். இது முதல் விஷயம், முக்கியமான விஷயமும் கூட. அடுத்தது, ஆள்காட்டி விரலை எக்காரணத்தை கொண்டும் பயன்படுத்தாதீங்க எண்ணிக்கை பண்ணுறதுக்காக. அடுத்து, இந்த ஜபமாலையை பொறுத்த வரைக்கும் ஒரு தனி மணி ஒன்று இருக்கும். நம்மளில் நிறைய பேர் அந்த மணியிலேருந்து தான் எண்ணிக்கையை ஆரம்பிக்கிறோம் இல்லைங்களா? அது மிகவும் தவறுங்க. எப்போவுமே அந்த மணிலேருந்து ஆரம்பிக்காமல் அதுக்கு அடுத்து இருக்கிற மணியில் இருந்து தான் நம்ம எண்ணிக்கையை ஆரம்பிக்கணும். முடிக்கும் போது அந்த தனியாக இருக்கிற மணியில் நம்ம எண்ணிக்கையை முடிக்கணும். இப்போ நான் படத்தில் காட்டிக்கிட்டு இருக்க மாதிரி, சரிங்களா? அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ஜபம் பண்ணுறன்ற பேரில், அதாவது நம்ம இதை பயன்படுத்துகிறதே எண்ணிக்கைக்காக தான். இந்த எண்ணிக்கை பண்ணுறப்போ அடுத்த கை இருக்கு இல்லையா, இடது கை, அதை நம்ம சும்மா இப்படி வச்சுருக்கிறது அப்படி வச்சுருக்கிறதெல்லாம் செய்யாமல் ஏதாவது ஒரு முத்திரையை அந்த கையில் நம்ம பயன்படுத்துறதுங்கிறது நல்ல ஒரு பலனை தரும். நான் பயன்படுத்துகிறது சின்முத்ரா. இந்த முத்ராவையும் நீங்கள் பயன்படுத்தலாம். இல்லை குபேர முத்திரை, இல்லைனா நீங்கள் என்ன தெய்வத்திற்காக மந்திரத்தை பாராயணம் செய்கிறீங்களோ அந்த தெய்வத்துடைய முத்திரையை கூட நீங்கள் பயன்படுத்தலாம். ஆனால் கண்டிப்பாக முத்திரை பயன்படுத்துறதுங்கிறது நல்லது. அடுத்த முக்கியமான விஷயம், இந்த ஜபமாலையில் 54 மணிகள் இருக்குங்கிற பட்சத்தில் 2 சுற்றுகள் சுற்றும் பொழுது தானே இந்த மந்திரம் 108 முறை கணக்காகும். அப்போ என்ன பண்ணுவோம்னா, தொடர்ந்து அந்த 54 முடிச்சுட்டு நம்ம தொடர்ந்து மறுபடியும் செய்வோம் இல்லையா எண்ணிக்கைக்கு, அந்த மாதிரி செய்யக்கூடாது. ஒரு சுற்று நீங்கள் முடிச்சுட்டீங்க அப்படின்னா, இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள், நம்முடைய நடுவிரலில் வச்சு இந்த மாதிரி திருப்பி நம்ம எப்படி கொண்டு வந்தோமோ அதே போல் பின்பக்கத்தில் இருந்து நம்ம எண்ணிக்கையை கொண்டு போகிற மாதிரி தான் இந்த ஜபமாலையை பயன்படுத்தணும். அதே போல தான் தனி மணியிலிருந்து கணக்கு பண்ணாமல் முன்மணியிலிருந்து கணக்கு பண்ணி நம்ம மந்திரத்தை பாராயணம் செய்யணும். இது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். நிறைய பேருக்கு இது தெரிய வாய்ப்பில்லைன்னு நான் நினைக்கிறேன். அடுத்து மிகவும் முக்கியமான ஒரு விஷயம், ஜபமாலையை எக்காரணத்து கொண்டும் தரையில் கீழெல்லாம் வைக்காமல் உங்களுடைய மடியில் அல்லது கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுதான் நாம் அந்த ஜபமாலைக்கு கொடுக்குற மரியாதை. ஏன்னா இந்த ஜபமாலையை நம்ம புனிதமான ஒரு விஷயமாக நம்ம பயன்படுத்துகிறோம். அனைத்து மந்திரங்களும் பாராயணம் செய்கிறதுக்கு இந்த ஜபமாலையை நம்ம பயன்படுத்துகிறோம். நாம் மந்திரங்கள்லாம் சொல்லும் பொழுது இந்த மணிகள் அதற்குள்ள அந்த மந்திரத்தை உட்கிரகித்து கொள்ளும். அதனுடைய சக்தி அதீதமாக அது உருவாக்கும். அதனால் ஜபமாலைக்குரிய மரியாதையை நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். சில நேரங்களில் நம்ம விரதம் இருக்கும் பொழுது, இந்த சஷ்டி விரதம்லாம் இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த ஜபமாலையை நாம் அணிந்து கொண்டு ஒரு மாலை அணிந்த மாதிரி ஒரு உணர்வோடு நம்ம அந்த விரதத்தை மேற்கொள்ளலாம். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருக்குது நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அனைவருக்குமே நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நல்ல நல்ல பயனுள்ள பதிவுகள் உங்களை தேடி வரும் நம் சேனலில் என் மூலமாக. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. ஓம் முருகா.